எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பதினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதைக்கு வெளிச்சம் திருப்பணியின் வாயிலாக பிலிப்பியர் நிருபத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த முறை பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளிலே 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய உள்ள பகுதியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த பகுதியை படிக்கிறேன், சற்று கவனியுங்கள். 3வது வசனத்திலிருந்து, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்கான உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லாரும் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. இந்த பகுதியிலே பவுலடியார் முதலாவது தன்னை ஒரு என்கரேஜராக அல்லது ஒரு உற்சாகப்படுத்தும் நபராக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். பிலிப்பி திருச்சபையில் காணப்பட்ட ஒரு சிறப்பான பண்புகளை எடுத்து கூறி அல்லது அதை வலியுறுத்தி இதன் மூலமாக நீங்கள் மிகவும் மேன்மையானவர்கள் என்கிற செய்தியை பிலிப்பி திருச்சபை மக்களுக்கு பவுலடியார் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் பிறரை உற்சாகப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கும் போது அவர்களை உற்சாகப்படுத்துகிற நபராக பெற்றோர் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. திருச்சபையின் மக்களை உருவாக்கும் போது ஊழியர்கள் அந்த திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஒருவேளை அவர்களிடத்திலே காணப்படுகிற நிறைவான காரியங்களை கண்டுபிடித்து அந்த நிறைவான காரியங்களை மையமாக வைத்து அவர்களை உற்சாகப்படுத்துவோமானால் அவர்கள் அதிலே வளருவதற்கும் அதன் மூலமாக அநேக விதங்களிலே தன்னுடைய ஊழியங்களிலே பங்கு பெறுவதற்கும் அது உதவியாக இருக்கும். எனவே இந்த பகுதி பவுலடியார் பிறரை உற்சாகப்படுத்துகிற நபர் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை உற்சாகப்படுத்துகிறவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பி திருச்சபையாரினுடைய முக்கியமான 2 பண்புகளை பவுலடியார் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். ஒன்று, அவர்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் என்று அவர்களை அழைக்கிறார். நற்செய்தியை பவுலடியார் அங்கு எடுத்து சென்ற போது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது அதற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய முக்கியமான செய்தி. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட அல்லது அதற்கு கீழ்ப்படிந்த பிலிப்பு திருச்சபையாரை நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, இந்த கீழ்ப்படிதல், ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது கை கொள்ளுதல் இவை அனைத்துமே இன்றைய விசுவாசிகளாகிய நம் அனைவரிடத்திலும் இடம்பெற வேண்டிய முக்கியமான பண்புகள் என்பதை நாம் அறிந்துவிடக்கூடாது. இந்த கீழ்ப்படிதல் என்கிற செய்தியை கற்றுக்கொள்ளும் போது அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் படித்த ஒரு முக்கியமான செய்தி எனக்கு நினைவு வருகிறது. கீழ்ப்படிதலை பற்றி அந்த தெய்வ மனிதர் குறிப்பிடும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார்: தாமதமான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை, அரைகுறையான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை, அரை மனதோடு கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும் போது ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நினைவூட்டல்கள், எச்சரிப்புகள் நம்மை சேரும் போது கால தாமதம் இல்லாமல் முழுமையாய் முழு மனதோடு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பிலிப்பு திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக இருந்தது. அதற்காக நான் ஆண்டவரை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒருவேளை அந்த திருச்சபையிலே காணப்பட்ட இந்த நற்பண்பு, கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு நல்ல குணம்
அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஈவு என்பதை பவுலடியார் புரிந்து கொண்டவராக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பவுலடியார் பிலிப்பு திருச்சபையை பற்றி சொல்லும் போது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது, அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள், சுவிசேஷத்திற்கு உடன்பட்டார்கள். they become partners of the gospel என்று சொல்லுகிறார். இரண்டாவது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்கு பெறுகிறார்கள், அவர்களும் என்னுடைய உடன் பணியாளர்களாக மாறுகிறார்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். they become partakers of the gospel. நற்செய்தியினுடைய உடன் ஊழியர்களாக அல்லது உடன் பங்காளிகளாக பிலிப்பு திருச்சபை பவுலடியாரோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பவுலடியார் ரோமாபுரி பட்டணத்திலே வீட்டு சிறையிலே காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த வீட்டு சிறையிலே இருந்த பவுலடியாரை பார்ப்பதற்கும் அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கும் பிலிப்பு திருச்சபை அவர்களால் இயன்ற ஒரு காணிக்கையை சேகரித்து எப்பாத்திராத்தீத்து என்கிற தெய்வ மனிதரிடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள். அது பவுலடியாரை பொறுத்த மட்டிலே மிக மிக தேவையான அல்லது உதவியான ஒரு காரியம் என்று சொல்லி பிலிப்பு திருச்சபையை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லது அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக மட்டுமல்ல, நற்செய்தியிலே நாமும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதிலே நாம் நம்மை உடன் பங்காளிகளாக அல்லது உடன் பணியாளர்களாக நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நற்செய்தி பணியிலே உடன் பங்காளிகள் அல்லது உடன் பணியாளர்கள் என்று சொன்னால் நாம் முழு நேரமாய் ஊழியத்திற்கு போக வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. மாறாக கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாக மட்டுமல்ல, அதற்கு உடன் பணியாளர்களாக நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவருடைய நற்செய்தி விரிவடைவதற்கென்று ஏதேனும் ஒரு விதத்திலே நம்முடைய பங்கை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பிலிப்பு திருச்சபை தங்களுடைய வருவாயை பவுலடியாரோடு பகிர்ந்து கொண்டது போல, அவர்கள் சென்று பவுலடியாரை பார்த்து தங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டது போல, இவ்விதமாய் நாமும் நம்மால் இயன்றவரை நற்செய்தி விரிவாக்கம் அடைவதற்கு, கடவுளுடைய ராஜ்யம் விரிவாக்கம் அடைவதற்கு நம்முடைய பணம், நம்முடைய திறமை, நம்முடைய நேரம் எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும். அதுதான் உடன் பங்காளிகள், உடன் பணியாளர்கள் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மேலான அர்ப்பணிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருளையும் ஆற்றலையும் நிறைவாய் தருவாராக. நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக, உடன்பட்டவர்களாக, நற்செய்தியின் உடன் பணியாளர்களாக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். பிலிப்பு திருச்சபையின் குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளுகிற நாங்கள் அதன் மூலமாய் எங்களுடைய வாழ்விலும் மாற்றங்களை ஏற்படுத்த தூய ஆவியானவர் எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம். உங்களுடைய வார்த்தையின் வழியாய் நற்பலன்கள் எங்களுடைய வாழ்விலே ஏற்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. God bless you all. எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.